உலகம் பெருமாள் தமிழ் வாழ்க்கை. நான் உங்கள் தமிழ் சார். அதாவது நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன், எல்லாத்தையும் நாளாக சுருக்கி அதை ஜீரோவை மாற்றணும். அதே நேரத்தில் அந்த நாளை பிரிக்கணும். இது பிரித்து இணைத்து இதை புரிக்கிறது தான் உண்மையான ஆன்மீகம். அதுவும் ஆன்மீகம் என்ற பெயரில் குழப்பங்கள் நிறைந்தது தான். அறிவியல் தான் உண்மையான ஆன்மீகம். இருந்தாலும் இது எல்லாத்தையும் இணைத்து அது ஒரு ஜீரோவாக்கணும். அதே நேரத்தில் அதை பிரித்து புரிய வைக்கணும். ஸோ பாவம் அப்படின்னு எல்லாம் பாவம் செய்கிறோம். எல்லா பாவத்துக்கும் இறைவன்ட்ட நம்ம மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு வச்சுங்க. ஆனால் பாவங்கள் 4 வகையாக பிரிக்கலாம். 4 வகையாக. ஒன்று, உங்கள் உடம்புக்குள்ளே உடம்பு செய்கிற இருக்குங்களா, நீங்கள் இப்போ சிகரெட் குடிக்கிறீங்க, தண்ணி அடிக்கிறீங்க, தப்பான பொருள் சாப்பிட்றீங்க, அதிகமாக சாப்பிட்றீங்க, டாக்டர் இவ்வளோ கூடாதுன்றான் அப்போ கூட சாப்பிட்றீங்க. இது நமக்கு நாம் வச்சுக்கிற ஆப்பு. அப்போ இந்த பாவம் நமக்கு நம்ம உடம்பே தண்டனை கொடுத்துரும். சரிங்களா? 2வது பாவம் ஒரு இயற்கை. இந்த இயற்கை இருக்குங்களா, இயற்கைக்கு செய்யக்கூடிய பாவங்கள். அதாவது வினை எதை விதைக்கிறோமோ அது முளைக்கும். மழை நீர் மேலே போயிட்டு திரும்ப மறுபடி கீழே வர்ற மாதிரி. இப்போ இந்த எத்தனையோ ஒரு காலத்தில் புயல் அது இது வர்றதுக்கு இறைவன் தான் காரணம் அப்படிலாம் சொன்னோம். இன்றைக்கி எல்லாமே நம்மளுடைய எல்லாம் சொல்ல பருவநிலை மாற்றம் எல்லாம் மனிதர் மரத்தை வெட்டுறதுனால நடக்குது அப்படின்ற சொல்கிறனால அதுவும் அந்த இயற்கையை நம்மளுக்கு அது கர்மா அப்படின்னு கூட சொல்லலாம். இது நம்மளுக்கு மறுபடி தான் நடத்தும். இது 2வது பாவம். 3வது பாவம் முன்னாடி உள்ளவங்களுக்கு பாவம் செய்கிறது. ஒரு மனிதனுக்கு பாவம் செய்கிறது இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த கணக்கை நம்ம இந்த உலகத்துலேயே சரி பண்ணிக்கணும். ஒருத்தன் கடன் தரணுன்னா நம்ம சாகிறதுக்குள்ளே அந்த கடனை கிளியர் பண்ணிடணும். இல்லைனா அந்த பாவம் அவன் மன்னிக்கிற வரைக்கும் நான் இறைவன் இதில் வரமாட்டான். வெஜ் நான்வெஜ் இதுவும் ஒரு வகையான பாவம் தான். அதனால தான் முத மாம் டேடை இறைவன் மன்னிப்பு கேட்க சொன்னான். அது இறைவன் சொல்லி தான் அனுப்பினான், நீ போனால் புரிஞ்சுக்கோன்னு. ஸோ இது ஒரு பாவம். கடைசி பாவம் இறைவன்கிட்ட வைக்கிற பாவம். இறைவனிடம் பாவம் செய்யுது. அதாவது இறைவன் கூட ஏதாவது இணை வைக்கிறது. இப்போ புகழ் எல்லாம் இறைவனுக்கு தான் அப்படின்னா இகழுக்கும் அவன் தான் சொந்தக்காரன். ஆனால் அவன் இகழுக்கும் சொந்தக்காரன் இல்லை, புகழுக்கும் சொந்தக்காரன் இல்லை. ஏன்னா அவன் நம்ம மாம்டேடு கையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். ஸோ அவன் தனியாக எதுவுமே இல்லாமல் சாந்தி நிலையில் இருக்கிறான். நம்மளோட எதிர்காலத்தை கூட தீர்மானிக்கிறதில்ல, பார்க்குறதில்ல, எதுவுமே இல்லை. ஒரு இறையில் ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தில் விட்டான். இது மாம்டேடு கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஒரு விஷயத்தை மாம்டேடை இணை வைக்கிறது. அப்போ இதுலேருந்து ஒரு புரிதல். அந்த மாதிரி நிறைய பாவங்கள் இறைவனை வச்சு நிறைய பாவங்கள் நடக்குது. இறைவன் பேரால் நிறைய ஏமாற்றுறாங்க. இறைவன் பேராலேயே பொய் சொல்கிறாங்க. அதாவது ஒரு டைம் ஒருத்தவங்க சொன்னால், இன்ஷால்லா என் மனசில் அந்த கேட்ட உதவி எனக்கு செய்ய மனசு இல்லை, என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். அப்போ அந்த மனசு இல்லாதப்ப இன்ஷால்லா நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னப்போ, இன்ஷால்லா சொல்லாத நாளைக்குன்னு சொல்லு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பாவம். அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஏதாவது நீங்கள் புரியுறதுக்காக இந்த வீடியோ சுருக்கி சொல்கிறதுனால இதை முடிக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள்.